வெல்கம் பேக் டு மோட்டோ விஸ்டம் தமிழ். ஐகான்ஸ் அப்படின்னு நம்ம யாரை சொல்லுவோம்? லெஜெண்டரி ஐகானிக்கான சில விஷயங்கள் அப்படின்னாலே 3 காலங்கள்லையுமே பாஸ்ட்ல ஆரம்பித்து ப்ரெசண்ட்லேயும் பெஸ்ட்டாக இருந்து ஃப்யூச்சர்லேயும் பெஸ்ட்டாக இருக்கக்கூடிய சில விஷயங்களை தான் ஐகானிக்கான விஷயங்கள் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அது மாதிரி இந்த ஆஃப் ரோடிங் எஸ்யூவிஸில் இந்த ஆஃப் ரோட் சாப்டர்லேயே ஐகானிக்கான ஒரு எஸ்யூவி தான் மஹேந்திரா தார். இந்த மஹேந்திரா தார் 1940ஸ்லேருந்து வேற பரிணாமங்களில் மஹேந்திராவால் உருவாக்கப்பட்டுட்டு வருது. ஸோ ஜீப் சிஜே அப்படின்ற ஒரு மாடலில் ஆரம்பித்து அப்புறம் அர்மாடா, கமாண்டர் அப்படிங்கிற மாதிரி சில வேற மாடல்ஸில் வந்துட்டு மஹேந்திரா வந்து இந்த ஜீப் டிஎன்ஏ வந்துட்டு அப்படியே கேரி ஃபார்வர்ட் பண்ணிகிட்டே வராங்க. இன்னைக்கு இந்த காலகட்டத்தில் நம்ம கூட தார் அப்படின்ற அவதாரில் இருக்குது. ஆஃப் ரோடிங்கை பொறுத்த வரைக்கும் செக்மெண்ட் பெஞ்ச் மார்க், பர்பஸ்லையும் சரி பில்ட்லையும் சரி, பில்ட் லைக் அ டேங்க் அப்படின்னு சொன்னாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. இந்த தாரில் ஒரு மிகப்பெரிய விஷயமே ஆஃப் ரோடிங்கை பொறுத்த வரைக்கும் அதோட கேப்பபிலிட்டிஸ் தான். ஸோ எந்த மாதிரியான ஒரு சுச்சுவேஷன்ஸ், எந்த ஒரு சினாரியோ சர்க்கம்ஸ்டன்சஸ் நீங்கள் த்ரோ பண்ணாலும், எவ்வளோ டிமாண்டிங்கான என்விரான்மெண்ட்டாக இருந்தாலும் அதில் எக்ஸல் பண்ணிட்டு வர ஒரு பிளாட்ஃபார்ம் சாசி தான் இந்த தாரில் இருக்குது. ஆனால் இப்போ இருக்க மார்க்கெட் சினாரியோவில் நிறையா பெரும்பாலான கஸ்டமர்ஸ் வந்துட்டு அதிகமாக அந்த ஹார்ட் கோர் ஆஃப் ரோடிங் பண்ணுறது இல்லை அப்படின்றத மஹேந்திரா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டு இது அப்ரோச்சபிளாக ஒரு மாஸ் மார்க்கெட்டுக்கு இந்த காரை கொண்டு போய் சேர்க்கணும் அப்படிங்கிறதுக்காக ரியர் வீல் டிரைவ் அப்படின்ற ஒரு ஆப்ஷனோட அஃபோர்டபுளான ப்ரைஸ் டேக்கோட கொண்டு வந்திருக்கிறாங்க. இந்த மஹேந்திரா தாரோட லெஜெண்ட் வந்து இன்னைக்கு டேட் வரைக்கும் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுது, இந்த ரியர் வீல் டிரைவ் வந்து எவ்வளோ சென்சிபிளான ஒரு சாய்ஸாக இருக்குது, இதோட இன்டீரியர் எக்ஸ்டீரியர் அலாங் வித் டிரைவ் டீட்டெயில்டாகவே இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். லெட்ஸ் ஜம்ப் ஸ்ட்ரெயிட் இன்டு த வீடியோ. எக்ஸ்டீரியரை பார்த்தோன்னே பிரம்மாண்டமாக இருக்குங்க. இந்த காரோட மிகப்பெரிய அட்வான்டேஜ், மிகப்பெரிய ஒரு யூஎஸ்பி அப்படின்னாலே இந்த லுக்ஸ் தான். இந்த மஸ்குலரான மேசிவான ஒரு புச் லுக்ஸோட இந்த கார் இருக்குது. பார்க்கறதுக்கே வந்து அந்த ரோட் ப்ரெசன்ஸ் வந்து எவ்வளோ ப்ராமினெண்ட்டாக இருக்குது அப்படின்றது நமக்கு நல்லா தெரியுது. அந்த ஐகானிக்கான அந்த ஜீப்போட அதே அந்த ரவுண்ட் ஹெட் லேம்ப்ஸை வந்து கேரி ஃபார்வர்ட் பண்ணியிருக்கிறாங்க. அந்த ஐகான் அப்படின்றது டிசைன்லேருந்து ஆரம்பித்து சாசிலேருந்து எல்லாத்துலேயுமே அது வந்து நம்ம பார்க்க முடியுது. ரொம்ப ரெமினிசென்ட்டாக இருக்குது. இந்த வெர்டிக்கலி ஸ்லேட்டட் கிரில்ஸ் கொடுத்துருக்குறாங்க, சங்கியான கிளாடிங்ஸ் கொடுத்துருக்காங்க, பம்பர்லேயே வந்து தார் அப்படின்னு என்கேஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ நிறையா பேர் வந்து அவங்களோட டிபிலலாம் கூட இந்த கிளாடிங் மேலே உட்காந்து எடுப்பாங்க. ஸோ எல்லாருக்கும் பிடிச்ச மாதிரியான ஒரு க்யூட்டான சங்கியான ஒரு டிசைனாக இருக்குது. டே டைம் ரன்னிங் எல்இடிஸ் கொடுத்துருக்குறாங்க, இண்டிகேட்டர்ஸ் கொடுத்துருக்குறாங்க, ஃபாக் லேம்ப்ஸை வந்து இந்த ரக்கடான பம்பரோட அழகாக என்கேஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஓவராலாக இந்த லுக்கு, ஃப்ரண்ட் ஃபேஸியா, இந்த ஹை ஸ்டாண்டிங் பானட்டு எல்லாமே இதுக்கு அந்த ஆஃப் ரோடு கேப்பபிலிட்டிஸ் இருக்குது அப்படின்றத வெளியே சத்தம் போட்டு சொல்கிற மாதிரி ஒரு டிசைனாக இருக்குது. இந்த ஜீப்போட டிஎன்ஏ வந்து அழகா மஸ்குலரா இன்னைக்கு டேட்டுக்கு மாடர்னா கேரி ஃபார்வர்ட் பண்ணியிருக்கிறாங்க. ரொம்ப இம்ப்ரெசிவான ஃப்ரண்ட் ஃபேஸியாவா இருக்குது. கம்மிங் டு த சைட்ஸ் ஆஃப் த தார், இந்த தார்னாலே வந்துட்டு இந்த வீல் பேஸ் தான். ஸோ இந்த வீல் பேஸ் நல்லா ப்ராமினெண்ட்டாக காட்டுற மாதிரி மேசிவான சங்கி வீல் ஆர்ச்சஸ் கொடுத்துருக்குறாங்க. ஸ்கொயரிஷ் ப்ராப்பர் ஸ்கொயர் வீல் ஆர்ச்சஸ். ஸோ நம்ம கிட்ட இருக்க வேரியன்ட் வந்துட்டு எல்எக்ஸ், இது வந்து டாப் அண்ட் ட்ரிம். இதில் வரது வந்து 18 இன்ச்சஸ்க்கான அலாய் வீல்ஸு, ஒரு மல்டிபர்பஸ் டயர்ஸ் கொடுத்துருக்குறாங்க. ஆஃப் ரோட்ல வந்து இல்லைங்க, சான்ஸே இல்லை. நீங்கள் பெரிய டயர் அப்கிரேட்லாம் பண்ண வேணாம். ஸ்டாக்ல வர டயரே வந்துட்டு போத் ஆன் அண்ட் ஆஃப் த ரோட்ஸ் வந்து பட்டையை கிளப்போம். அந்த மாதிரியான ஒரு கான்ஃபிகரேஷன் தான். இதில் ஒரு சின்ன டீட்டெயிலிங், இந்த டயரில் கூட இந்த மவுண்டன் மாதிரி ஒரு சின்ன டிசைன் போட்டு அதில் ஒரு தார் ஓடுற மாதிரி குட்டியாக போட்டிருக்கிறாங்க. ரொம்ப நைஸ் லிட்டில் டச் ஆஃப் டீட்டெயிலாக இருக்குது. ரொம்ப அட்டகாசமாக இருக்குன்னு சொல்லலாம். ஸோ அப்படியே சைட்ஸுக்கு வந்தோம் அப்படின்னா அழகாக நம்ம வந்து காலை வச்சு மேலே ஏறி போகிறதுக்காக ஒரு கிளாடிங் மாதிரி கொடுத்துருக்குறாங்க. சைட் மிரர்ஸ்லேயும் வந்து தாரோட பிராண்டிங்கை வந்து அழகாக எம்பாஸ் பண்ணியிருக்காங்க. இந்த டோர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா இந்த டோர் ஹேண்டில்ஸு நல்லா அந்த விண்டேஜ் லுக்கில் ஒரு ஹார்டான ஒரு ரக்கடான பிளாஸ்டிக் மெட்டீரியலில் கொடுத்துருக்குறாங்க. ஸோ சின்ன விண்டேஜ் பிட்ஸை வந்து கேரி ஃபார்வர்ட் பண்ணியிருக்கிறாங்க. இந்த காருக்கு அதுதான் ஆட்டிடியூடை கொடுக்குது அப்படின்றது நம்ம சொல்லலாம். பின்னாடியும் அகைன் அந்த வீல் பேஸை போஸ் பண்ணுற மாதிரி ஒரு மிகப்பெரிய ரக்கடான டஃப்பான ஒரு கிளாடிங் கொடுத்துருக்குறாங்க. மேசிவான டயர்ஸ் பார்க்க முடியுது. ஓல்ட் ஸ்கூல் மெத்தடில் இன்னொரு சின்ன டீட்டெயிலிங் இருக்குது. ஸோ இந்த ஃபியூவல் பம்ப் லிட்டில் கூட சாவி போடுற மாதிரி ஒரு மெக்கானிசம் கொடுத்துருக்காங்க. நீங்கள் கீ போட்டு ஓப்பன் பண்ணுற மாதிரி சின்ன விண்டேஜ் எலிமெண்ட்ஸை நீட்டாக அழகாக இன்ஃபியூஸ் பண்ணியிருக்காங்க இந்த மாடர்னான டெக்னாலஜியில். ஸோ ரியர் செக்ஷன் வந்து பார்த்தோம் அப்படின்னாலே அந்த டாமினண்டான ப்ரெசன்ஸை வந்து காட்டுற மாதிரியே அகைன்
அந்த பாக்ஸியான அழகான ஷேப் வந்து கேரி ஃபார்வர்ட் பண்ணியிருக்கிறாங்க. இந்த பூட் வந்து 2 ஹாஃப்ஸாக வந்து ஸ்ப்ளிட் பண்ணி ஓப்பன் பண்ணுற மாதிரி மெக்கானிசம் தான். அப்பர் பார்ட் வந்து மேலே ஓப்பன் ஆகும், இந்த லோவர் பார்ட் வந்து இப்படி சைட்வேஸாக ஓப்பன் பண்ணுற மாதிரி பண்ணியிருக்கிறாங்க. ஸோ பாக்ஸியான நல்லா டாமினேட்டிங்கான ரியர் எல்இடிஸ் கொடுத்துருக்காங்க. இங்கே கூட தாரோட பிராண்டிங்கை வந்து நம்ம அழகாக பார்க்க முடியுது. ஸோ ரியர் பம்பர்ஸுமே நல்லா ஒரு மஸ்குலராக ஒரு பீஃபியாக கொடுத்துருக்குறாங்க. ஸ்டெப்னி டயர்ஸை வந்து அழகாக வந்துட்டு ரியர் டோரில் மவுண்டடாக கொடுத்துருக்குறாங்க. அகைன் இந்த ஆஃப் ரோட் டயர்ஸ் பார்க்கவே நல்லா இன்டிமிடேட்டிங்காக இருக்குது அப்படின்றத நம்ம கண்டிப்பாக சொல்லணும். நம்ம கூட இருக்கிற இந்த ரியர் வீல் டிரைவ் மாடலில் நமக்கு ஒரே ஒரு டிசைன் டைப் தான் வருது, ஹார்ட் டாப் மட்டும்தான் வருது. சப்போஸ் 4x4 போகிறீங்க அப்படின்னா அதில் உங்களுக்கு வந்து 2 சாய்ஸஸ் இருக்கும். எய்தர் நீங்கள் ஹார்ட் டாப்பாகவும் போய்க்கலாம், இல்லை ஒரு சாஃப்ட் டாப் கன்வெர்டபிள் ஆப்ஷனாகவும் நம்ம போய்க்கலாம். ஸோ ரியர் வீல் டிரைவில் இந்த ஒரு டிசைன் தான், பட் ஸ்டில் நல்லாவே ஒர்க் ஆகும். ஸோ இந்த தார் ரியர் வீல் டிரைவோட சேர்த்து 2 புது கலர்ஸும் கொண்டு வந்துருக்குறாங்க. என்னென்ன கலர் ஆப்ஷன்ஸ் இருக்குது அப்படின்றத ஸ்க்ரீனில் பார்க்கலாம். தார் ரியர் வீல் டிரைவ் வந்து 2 பவர் ட்ரெயின் ஆப்ஷன்ஸோட வருது. நம்ம கிட்ட இன்னைக்கு இருக்கிறது வந்து 1.5 டர்போ சார்ஜ் டீசல் இன்ஜின். இது ஆல்மோஸ்ட் 118 PS ஆஃப் பவரும் 300 நியூட்டன் மீட்டர்ஸ் ஆஃப் டார்க்கும் ப்ரொடியூஸ் பண்ற ஒரு பவர் ட்ரெயின். அடுத்த ஆஃபரிங் பார்த்தீங்கன்னா அவங்களோட டர்போ பெட்ரோல் ஆஃபரிங் ஒன்று இருக்கு. 2 லிட்டருக்கான எம் ஸ்டாலியன் டர்போ சார்ஜ் டைரக்ட் டர்போ ஒன்று இருக்குது. ஸோ அதோட பவர் அவுட்புட்ஸ் பார்த்தோம் அப்படின்னா 150 PS ஆஃப் பவரும் 320 நியூட்டன் மீட்டர்ஸ் ஆஃப் டார்க்கும் ப்ரொடியூஸ் பண்ணுற மாதிரி இன்ஜின். ரெண்டுமே வந்துட்டு ரொம்பவுமே பவர்ஃபுல்லான என்ஜின் ஆஃபரிங்ஸ் தான். இந்த 1.5 வந்து நம்ம இதுக்கு முன்னாடி பல மஹிந்திரா கார்ஸில் பார்த்துருக்கோம். வெல் ரிஃபைன்டு அது எப்படி இருக்குது அப்படின்றத நம்ம வந்துட்டு இதோட டிரைவ் ரிவ்யூவில் டீட்டெயில்டாக பார்க்கலாம். இந்த பூட்டோட ஓப்பனிங் கூட நல்ல ரகடாக தாங்க இருக்குது. நல்ல ஒரு சாலிட் ஃபீலிங்கோட இந்த டோர் வந்து ஓப்பன் ஆகுது. மேலே இருக்க இந்த கிளாஸ் பேனல் வந்து ஒரு ஹைட்ராலிக் ஓப்பனிங் கொடுத்துருக்குறாங்க. அகைன் 2 பீஸாக ஓப்பன் பண்ணுற மாதிரி செட்டப்பு. சின்ன ஒரு காம்பேக்டான பூட் ஸ்டோரேஜ் தான், பட் நீங்கள் தேவையான அளவுக்கு லக்கேஜை வந்து இதில் ஹோல்டு பண்ணிக்கலாம், கேரி பண்ணிக்கலாம். மஹிந்திரா தார் ரியர் வீல் டிரைவோட இன்டீரியர்ஸ் நம்ம பார்க்கலாம். ஏறி வந்து உட்காந்தோடனேயே ஒரு மெஜஸ்டிக்கான ஒரு ஃபீலிங்க. அது வந்து சொல்கிறத விட பெட்டர் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறது தான் நல்லாயிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக உங்களுக்கு அந்த எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கணும்னா நியரஸ்ட் மஹிந்திரா டீலர்ஷிப்பில் போயிட்டு தாரை நீங்கள் ட்ரை அவுட் பண்ணி பாருங்கள். உட்காந்தோன்னா நல்லா அந்த ஸ்டாண்ட்ஸு கம்பீரமாக ஏறி வந்து உட்காந்தோடனே சீட்ஸும் நல்லா நம்மளை ஸ்னக் ஃபிட்டாக அணைச்சிக்குது. கம்ஃபர்டபுளான ஃப்ரண்ட் சீட்ஸ் இருக்குது. உள்ளே வந்தோடனேயே இதில் வந்து மேசிவாக இருக்கிற ஒரு பெரிய டிஃப்ரென்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4 வீல் டிரைவ் லீவர் வந்து இதில் மிஸ் ஆகுது. அது ஒன்று மட்டும்தான், சின்ஸ் இது வந்து ரியர் வீல் டிரைவ் வேரியன்ட் அப்படின்றனால. ஸோ அந்த இடத்துல இப்போ வந்து ஒரு சின்ன கபி ஹோல் வந்துருச்சு. மற்றபடி ஒரு ரொம்ப சிமிலரான செட்டப் தான். 4 வீல் டிரைவ்ல என்னென்ன இருந்துச்சோ அதே தான் இந்த இன்டீரியர்ல இருக்கு. நமக்கு பழக்கப்பட்ட ஒரு அனலாக் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் இருக்குது. சென்டர்ல ஒரு மல்டி இன்ஃபர்மேஷன் டிஸ்பிளேல உங்களுக்கு தேவையான இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் அழகாக ரீடபிளா இருக்கு. 7 இன்ச்சஸ்க்கான இன்ஃபோடெயின்மெண்ட் டச் ஸ்கிரீன் கொடுத்துருக்காங்க. அலாங் வித் உங்களுக்கு தேவையான ஒயர்லெஸ் கனெக்டிவிட்டி ஆப்ஷன்ஸோட, ஆண்ட்ராய்டு ஆட்டோ அண்ட் ஆப்பிள் கார்ப்ளே ஆப்ஷன்ஸோட, உங்களுக்கு தேவைப்படுற நெசசரியான ஃபீச்சர்ஸோட இந்த இன்ஃபோடெயின்மெண்ட் சிஸ்டம் இருக்குது. எல்லா பட்டன்ஸுமே வந்து கொஞ்சம் ஓல்ட் ஸ்கூல் ஸ்டைலில் எல்லாமே டாக்டைலா பிசிக்கல் பட்டன்ஸாக கொடுத்துருக்காங்க. வால்யூம் நாப் கொடுத்துருக்காங்க, பவர் பட்டன் கொடுத்துருக்காங்க. ஏசி வென்ஸ் எல்லாமே ஒரு ரவுண்ட் தீம் வந்து கேரி ஃபார்வர்ட் பண்ணியிருக்காங்க. த்ரூ அவுட்டா அந்த ரவுண்ட் தீமை வந்து நம்ம அந்த ஏசி வென்ஸ் எல்லாத்துலேயுமே பார்க்க முடியுது. யூஸ் பண்ணுறதுக்கு வந்து நல்லா இருக்குது. ஆக்சுவலாக ஒரு டிரைவில் வந்து நம்ம அந்த ஏசியோட பெர்ஃபார்மன்ஸை பார்த்தோம். நல்லாவே அடிக்குவேட்டாக நம்மளோட இந்தியன் வெதர் கண்டிஷன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி நல்லாவே குட் பர்ஃபார்மிங்காக இருக்குது. அதே மாதிரி கீழே வந்தீங்கன்னா இங்கே தேவையான மற்ற கண்ட்ரோல் சிஸ்டம்ஸ்லாம் இருக்குது. ட்ராக்ஷன் கண்ட்ரோல் ஆன் ஆஃப் இருக்குது, ஹில் டிசென்ட் ஆன் ஆஃப் இருக்குது, சீட் பெல்ட் அலர்ட் சிஸ்டம், மற்ற ஹசார்ட் லேம்ப்ஸ் தெரியுது. ஸோ இந்த வேரியண்ட்ல ஆட்டோமேட்டிக் கிளைமேட் கண்ட்ரோல் இல்லை, மேனுவல் ஏசி தான். கண்ட்ரோல்ஸ் நல்லா டாக்டைலாக நம்ம ஆப்ரேட் பண்ணிக்கிற மாதிரி ஈஸி டு யூஸாக இருக்குது. விண்டோஸோட கண்ட்ரோல்ஸை வந்து எலக்ட்ரானிக் ஆப்ரேஷன்ஸை வந்து சென்ட்ரல் கன்சோலில் கொடுத்துருக்குறாங்க. ஸோ அப்பார்ட் ஃப்ரம் தட் இங்கே ஒரு ஸ்பேஸ் இருக்குது, நீங்கள் உங்கள் ஃபோனை வச்சுக்கிறேன்னா வச்சுக்கலாம். க்ளவ் பாக்ஸ் பார்த்தீங்கன்னா அகைன் ஒரு சின்ன க்ளவ் பாக்ஸ் தான். பட் தார் வாங்குறவங்க, அந்த தார் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறவங்க பெருசாக இந்த இன்டீரியர்ஸ் எல்லாம் வந்துட்டு மைண்ட் பண்ணிக்க மாட்டாங்க. அதர் தேன் தட் இங்கேருந்து பார்த்தா விசிபிலிட்டி, ஓவரால் அந்த வென்டிலேஷனு, இந்த கிளாஸஸோட பொசிஷனிங்கு எல்லாமே வந்துட்டு ரொம்ப ஃபங்க்ஷனலாக இருக்குது. ஃபுல்லாக எனக்கு பேனட் விசிபிலிட்டி தெரியுது அந்த எண்டு வரைக்கும். ரூஃப்லலாம் நல்ல ஒரு ஹார்டான ஒரு இது கொடுத்துருக்காங்க. ஹார்ட் டாப் ரூஃப் தான் இந்த. ஸோ தார் ரியர் வீல் டிரைவ்ல வந்து ஹார்ட் டாப் ரூஃப் மட்டும்தான் வரும். நல்ல ஒரு நீட்லி லேட் அவுட்டாக இருக்குது. பார்க்க எல்லாமே இன்டீரியரில் ஒரு ரக்கடான ஒரு ஃபீலிங்கை வந்து உங்களுக்கு இன்சிஸ்ட் பண்ணுற மாதிரி தான் இருக்குது. சின்ன கார்பன் ஃபைபர் ட்ரிம்ஸு, கார்பன் ஃபைபர் ட்ரீட்மெண்ட் கொடுத்துருக்குறாங்க.
அதர் தேன் தட் ஸ்டீரிங்கை பற்றி பேசணும் அப்படின்னா, முன்னாடி நம்ம மஹிந்திராவில் பழக்கப்பட்ட அதே ஸ்டீரிங் வீல் தான். ட்வின் பீக்ஸ் லோகோ கொடுத்துருக்குறாங்க. இந்த காரில் க்ரூஸ் கண்ட்ரோலும் இருக்குது. பீயிங் டாப் அண்ட் எல்எக்ஸ் ட்ரிம் அப்படின்றனால க்ரூஸ் ஆப்ரேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க, வாய்ஸ் கண்ட்ரோல் கொடுத்துருக்காங்க, வால்யூம் பட்டன்ஸ் மற்றபடி இதெல்லாம் இருக்குது. இன்டீரியரில் ஒரு நோட்டபுளான விஷயம், இங்கே ஒரு பேட்ஜிங் மாதிரி கொடுத்துருக்காங்க. இது மாடல் தார் அப்படின்னு போட்டு இந்த காரோட சீரியல் நம்பர் போட்டு மேட் இன் இந்தியா வித் ப்ரைட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. கண்டிப்பா ஃப்ரெண்ட்ஸ், நிச்சயமா இந்த தார் வந்து இந்தியாவோட ஒரு ப்ரைட் அப்படின்னு சொல்லலாம். சீட்ஸ்லயுமே அகைன் இந்த சின்ன அந்த கார்பன் ஃபைபர் ட்ரீட்மெண்ட் மாதிரி கொடுத்துருக்காங்க. தார் அப்படின்ற பிராண்டிங்கை எம்ப்ராய்ட் பண்ணி கொடுத்துருக்காங்க. வாங்க ரியர் சீட் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்கு அப்படின்றத பார்க்கலாம். காரோட ரியர் சீட் எக்ஸ்பீரியன்ஸை நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ஸோ ஈஸியாகவே ஆக்சுவலாக ஆக்சசபிளாக தான் இருக்குங்க. சீட்டை நீட்டாக ஃபோல்டு பண்ணிட்டு நம்ம உள்ள அப்படியே வந்துடலாம். ஸோ இங்கே வந்தோம் அப்படின்னா 2 பேர் நல்ல கம்ஃபர்டபுளாக 2 ஆக்குபன்ஸ் வந்து உட்காந்துக்கலாம். லெக் ரூம் வந்து தேவையான அளவுக்கு அடிக்வேட்டாக தான் இருக்குது. ஹெட்ரூமே நல்லா தான் இருக்குது. இன்னொரு நோட்டிசபிளான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2 பேசஞ்சருக்கும் ஃபங்க்ஷனலான சீட் பெல்ட்ஸ் கொடுத்துருக்குறாங்க. ஒரு ஃபங்க்ஷனலான ரோல் கேஜ் கொடுத்துருக்குறாங்க. ஸோ இந்த ரோல் கேஜோட இம்பார்ட்டன்ஸ் வந்து இந்த ஆஃப் ரோட் வெஹிக்கிள்ஸ்லாம் நம்ம அதிகமாக பார்க்கலாம். ஸோ இன் கேஸ் ஆஃப் ஒரு இம்பேக்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ரூஃப் வந்து நம்மள கான்டாக்ட்ல வராது. இந்த ரோல் கேஜ் வந்து நம்மள பிடிச்சிக்கும். ரோல் கேஜ் வந்து ஒரு ப்ராப்பரான ஒரு சேஃப்டி எக்யூப்மெண்ட்டா நம்ம பார்க்கலாம். இந்த கார்ல வைடான விண்டோ பேனல்ஸ் கொடுத்துருக்காங்க. நீங்க கிளாஸ்ட்ரோபோபிக்கா ஃபீல் பண்ணக்கூடாது அப்படின்றத என்ஷூர் பண்ணிக்கிறதுக்காக. அகைன் விசிபிலிட்டிஸுமே நல்லா தான் இருக்கு அப்படின்றத சொல்லுவேன். ஸோ இந்த இடத்துல நீங்க வந்து அந்த வீலோட பம்பை பார்க்க முடியும் உள்ள இருந்து. இன்னொரு கம்ஃபர்ட் ஓரியன்ட் ஃபீச்சர் என்னன்னா, ரியர் சீட்ஸ்ல வந்து ரிக்ளைன் ஃபங்க்ஷன் கொடுத்துருக்காங்க. சின்னதா ஒரு புல் பண்ற மூவ்மெண்ட் மூலமா சீட் உங்களுக்கு தேவையான ரிக்ளைன் நீங்க அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ நேச்சுரல் ரிக்ளைனை நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டீங்கன்னா உங்கள் லாங் டிரைவ்ல கூட பின்னாடி வந்து அழகாக நீங்கள் ரெஸ்ட் எடுத்துகிட்டு போகலாம். ஸோ கம்ஃபர்டபுளான உங்களோட ரிக்ளைன் பொசிஷனை நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணிட்டு நீங்கள் ஜாலியாக ட்ரிப்பை என்ஜாய் பண்ணலாம். அதுக்கு தேவையான மாதிரி கம்ஃபர்ட் வந்து ரியர் சீட்டில் வந்து குறை வைக்கல அப்படின்றத கண்டிப்பாக நான் சொல்லுவேன். ஸ்பீக்கர்ஸ்லாம் நம்ம பார்க்கலாம், ரூஃப் மவுண்டட் ஸ்பீக்கர்ஸாக கொடுத்துருக்காங்க. மியூசிக் வந்து அப்படியே மேலேருந்து கீழே இறங்கும்னு நினைக்கிறேன். ஸோ ஓவராலாக இந்த பாடி ஆன் ஃப்ரேம் சாசியை எவ்வளோ எஃபெக்டிவாக யூஸ் பண்ண முடியுமோ அவ்வளோ தூரத்துக்கு எஃபெக்டிவாக யூஸ் பண்ணியிருக்காங்க. நல்ல ஃபங்க்ஷனலான கேபினா தான் கண்டிப்பா தார் இருக்கு. தார் வந்து இட் இஸ் பில்ட் அண்டர் sub 4 மீட்டருங்க. இந்த ஓவரால் லெங்த் வந்து 4 மீட்டர் கொஞ்சம் குறைவா இருக்குது. பிளஸ் 1500 சிசி கெப்பாசிட்டி அண்ட் sub 4 மீட்டர் அப்படின்றனால இதுல ஸ்பெசிஃபிக்கா நமக்கு ஒரு டாக்ஸ் எக்ஸைஸ் பெனிஃபிட்டும் கிடைக்குது. அதனாலேயே இந்த காரை வந்து இன்னமும் நம்மளால அஃபோர்டபுள் பிரைஸ்க்கு மஹிந்திராவால் ஆஃபர் பண்ண முடியுது அப்படின்றத சொல்லலாம். தார் ரியர் வீல் டிரைவோட டிரைவிங் எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ காரை மூவ் பண்ண ஆரம்பிச்சோன்னு இல்லைங்க, ஏறி உட்கார்ந்தோடனேயே ஒரு இன்டிமிடேட்டிங்கான ஒரு சீட் ஹைட். இந்த சீட் ஹைட்ல இருந்து பார்த்தா எல்லாருமே குட்டி குட்டியா தெரியுறாங்க. அந்த அளவுக்கு வந்துட்டு ஒரு மேசிவ் மெஜஸ்டி, ஒரு கம்பீரம் அப்படின்னு நம்ம சொல்லிட்டே போலாம். உண்மையிலேயே நான் வந்து மிகையா சொல்லலைங்க. நீங்க ஒரு தடவை நிச்சயமா தாரை ட்ரை பண்ணீங்கன்னா நான் சொல்ற வார்த்தையெல்லாம் எவ்வளவு தூரத்துக்கு ட்ரூ அப்படின்றத நீங்க ரியலைஸ் பண்ணுவீங்க. சரியான சீட் ஹைட்டுங்க, பயங்கர கமாண்டிங்கான ஒரு பொசிஷனு. சுத்தி பார்த்தா அந்த ஆல் ரவுண்டு கிளாஸ் விசிபிலிட்டி வந்துட்டு என்ஷூர் பண்ணிக்குது. ஸோ நம்ம வந்துட்டு இந்த கமாண்டிங் அப்படிங்கிறப்பயே இந்த விசிபிலிட்டியும் சேர்த்தியே என்ஷூர் பண்ணிக்குது. ஸோ கிளியரா என்னை சுத்தி என்ன நடக்குது அப்படின்றது எனக்கு தெரியுது. ஒரு பாஸ் மாதிரி ஃபீல் பண்ணலாங்க, ஒரு பாஸ் மோட் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இது வந்து சீட்டிங் பொசிஷன்ல வண்டியை ஓட்ட ஆரம்பிச்சோன்னு இம்மீடியட் இம்ப்ரெஷன் என்ன அப்படின்னா, இந்த என்ஜின்ங்க, ஸ்பெசிஃபிக்கா இந்த டீசல் என்ஜின் ஷோ ஸ்டீலர் அப்படின்றத சொல்லலாம். கண்டிப்பா சொல்லணும்னா டார்க்கியான ஒரு ரிச்சான கிரீமியான ஒரு என்ஜின் அப்படின்னு நான் சொல்லுவேன். நல்லாவே இந்த என்ஜின் வந்து பல ஜென்ரேஷன்ஸா இந்த 1.5 டர்போ டீசல் அப்படின்றது சிஆர்டிஏ என்ஜின். ஸோ பல ஜென்ரேஷன்ஸா நல்லாவே வெல் டியூன்ட் அண்ட் வெல் கேலிபிரேட்டடு. ஸோ லீனியரா பவர் டெலிவரி இருக்கு அப்படின்றத சொல்லுவேன். இன்னொரு முக்கியமான விஷயம் டார்க். டீசல் என்ஜின்னாலே டார்க்கு. அது இந்த 1.5 சிஆர்டி இப்போ நம்ம ஓடிட்டு இருக்க இந்த என்ஜின் வந்து இதுக்கு முன்னாடி நம்ம மராசோ 3XO 300 இந்த மாதிரியான கார்ஸ்ல நம்ம பார்த்துருக்க கூடிய ஒரு என்ஜின் தான். ஸோ ஒரு பிளாக்ஷிப் என்ஜின் அப்படின்னு நான் கண்டிப்பா சொல்லுவேன். டார்க் டெலிவரி வந்துட்டு அப்படியே அலையா அடிக்குதுங்க. ஒரு டார்க் வேவை வந்து நீங்க ரைட் பண்ணுவீங்க அப்படின்றதே நம்ம சொல்லலாம். ரைட் ஃப்ரம் 1000 RPMல இருந்து 55% ஆஃப் பீக் டார்க் இந்த என்ஜினோட பீக் டார்க் வந்து டெலிவர் ஆகுது அப்படின்னு சொன்னா நீங்க நம்புவீங்களா? எஸ், இந்த என்ஜின் வந்து அவ்வளவு தூரத்துக்கு டார்க் டெலிவர் பண்ணக்கூடிய ஒரு என்ஜின். இன்னொரு முக்கியமான விஷயம், இந்த ரியர் வீல் டிரைவ் டீசல் வந்துட்டு உங்களுக்கு மேனுவல் கியர் பாக்ஸ் ஒரே ஆப்ஷனோட வரக்கூடியது. 6 ஸ்பீட் மேனுவல் டிரான்ஸ்மிஷனோட ஆஃபர் ஆகக்கூடிய இந்த என்ஜின் அதிகமா ஷிஃப்ட்ஸை வந்து உங்ககிட்ட டிமாண்டே பண்ணாது அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன். ஸோ நீங்க வந்து டாப் கியர்ல போயிட்டு உக்காந்துக்கலாம் கம்ஃபர்டபுளா, ஹைலி டிராக்டபிள் அண்ட் டிரைவபிள்ங்க. இந்த என்ஜின் வந்துட்டு
ரொம்பவுமே நீங்க ஒரு கம்ஃபர்ட்ல நீங்க ஓட்டலாம். அதிகமா உங்கள்ட்ட இருந்து டிமாண்ட் பண்ணாத ஒரு 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 ஃப்ரெண்ட்லியான ஒரு என்ஜின் அப்படின்னு நான் சொல்லுவேன். தாருக்கு வந்து உயிர் கொடுக்கறதே கண்டிப்பா இந்த என்ஜின் தான். அடுத்த முக்கியமான விஷயம் ஸ்டீரிங் வீல். இந்த ஸ்டீரிங் வீல் வந்து நம்ம கிட்ட இருக்கிறது ஒரு ஹைட்ராலிக் யூனிட். ஸோ 4x4 விட நான் லைட்னு சொல்லுவேன். ரொம்ப லைட் கிடையாது நம்ம சிட்டி கார்ஸ்ல பாக்குற மாதிரி. மற்றபடி வந்துட்டு யூசபிளான ஹெஃப்டோடயே இருக்குது. வெல் டேம்ப்டுன்னு சொல்லுவேன். நல்லாவே ஸ்டீரிங் வந்து வெயிட் இம்ப்ரூவ் ஆகுது ஓட்ட ஓட்ட. ஸோ அடுத்த ஒரு முக்கியமான விஷயம் இந்த காரோட சாசி. இது வந்து ஒரு பாடி ஆன் ஃப்ரேம் அப்படிங்கறதுனால, ஸோ பாடி ஆன் ஃப்ரேம்னா நம்ம பார்த்துருப்போம். டிபிக்கலா ஆஃப் ரோடிங் வெஹிக்கிள்ஸ் எஸ்யூவிஸ்ல வர ஃப்ரேம் தான். ஸோ ஃப்ரேமோட என்ஜின் மவுண்ட் ஆயிருக்கும். அது மேல வந்து பாடி வந்து உட்கார வச்சிருப்பாங்க. ஸோ அதுதான் டிபிக்கலா பாடி ஆன் ஃப்ரேம் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்றோம் அந்த சாசியை. ஸோ இதுக்குன்னே ரிலேட்டிவா இருக்கிற ஒரு ஸ்லைட்டான ஒரு பவுன்சி ஃபீலிங் வந்து இருக்கதான் செய்யுது. பட் ஸ்டில் கம்ஃபர்ட்டுக்கு குறைய இல்லை அப்படின்றத நான் சொல்லுவேன். ஸோ ஸ்ப்ரிங்ஸ் எல்லாம் வந்து நல்லாவே சாஃப்ட் சஸ்பென்ஷனு, சாஃப்ட்லி டேம்ப்டு, கம்ஃபர்ட்டுக்காக டியூன் பண்ணியிருக்காங்க அப்படின்னு கண்டிப்பா சொல்லுவேன். த சேம் டைம் ரகட்னஸை காம்ப்ரமைஸே பண்ணல. நீங்க எந்த ரோட்ஸ், எந்த ஸ்டீப்பான இடம், எதை நீங்க த்ரோ பண்ணீங்கனாலும் அழகா ஹேண்டில் பண்ணுது. என்னப்பா இது 4x4 இல்ல ஆனா ஆஃப் ரோட பத்தி பேசுற அப்படின்னு சொன்னீங்கனாலுமே கரெக்டுங்க. 4x4 இல்ல, பட் ஸ்டில் தென் 4 வீல் டிரைவ்ல இருக்கிற அதே யூனிட்ஸ், அதே சஸ்பென்ஷன், அதே எல்லாமே இன்வால்வ் பண்ணிருக்கிறனால இன்னும் 4 வீல் டிரைவோட இந்த சிஸ்டம் இல்லாதனால இன்னும் கொஞ்சம் லைட் வெயிட்டா இருக்குது காரு. ஸோ யூஸ்வலா இருக்கிற காரோடவுமே ரெஸ்பான்சிவ்னஸ் வந்து நல்லா இருக்குது. ரொம்பவுமே ரெஸ்பான்சிவான ஒரு த்ராட்டில் ஃபீலிங் வந்து நமக்கு கிடைக்குது. இன்னொரு நோட்டபிளான விஷயம் வந்துட்டு பிரேக்ஸ். நல்லாவே ரீஅஷ்யூரிங்கான பிரேக்ஸுங்க. ஸோ பாடி ரோல் வந்து ஓரளவுக்கு வெல் கண்டெய்ன்ட் அப்படின்னு தான் சொல்லுவேன். ஸோ இந்த ஹைட்ல நீங்க உட்காந்துருக்கப்ப, இந்த ஹைட்ல நீங்க டிரைவ் பண்ணிட்டு இருக்கிறப்ப முடிஞ்ச வரைக்கும் அந்த பாடி ரோல் ஆனதை வந்து நல்லாவே கண்டெயின் பண்ணியிருக்காங்க. இன்னொரு நோட்டிசபிளான விஷயம், இந்த தார் ரியர் வீல் டிரைவோட இந்த அப்ரோச் ஆங்கிள், டிபார்ச்சர் ஆங்கிள் எல்லாமே வந்து அன்ஆல்டர்ட் ஃப்ரம் 4 வீல் டிரைவ். ஸோ நீங்க ரொம்ப ஹார்ட் கோர் ஆஃப் ரோடர் இல்ல, பட் அக்கேஷனல் ஆஃப் ரோட்ஸ் எடுக்கிறீங்கனாலும் எஸ் இதை ஹேண்டில் பண்ணும். அதுல எந்த விதமான டவுட்டும் இல்லை. இன்ஃபேக்ட் நீங்க சர்ப்ரைஸே ஆகுற அளவுக்கு இந்த ரியர் வீல் டிரைவோட ஹேண்ட்லிங் ஆனது இருக்குதுங்க. ஸோ ஓவராலா இந்த டிரைவோட ஒரு ஃபீலிங் என்ன அப்படின்னா, ஒரு ப்ராப்பரான ஒரு லைஃப் ஸ்டைல் வெஹிக்கிளாகவும் இருக்குது. அட் த சேம் டைம் ஒவ்வொரு தடவை இந்த சீட்ல வரப்பயுமே உங்களுக்கு ஒரு அத்தாரிட்டேட்டிவான, ஒரு கமாண்டிங்கான ஒரு டிரைவிங் பிளஷரை கொடுக்குது அப்படின்றத கண்டிப்பா சொல்லுவேன். தட்ஸ் ஆல் ஃப்ரெண்ட்ஸ். இந்த தார் ரியர் வீல் டிரைவோட இன்டீரியர், எக்ஸ்டீரியர் அண்ட் டிரைவ் வந்து நம்ம டீட்டெயில்டாகவே நம்ம பார்த்துருந்தோம். ஸோ ஃபைனல் தாட்ஸ் அபவுட் த கார் என்ன அப்படின்னா, ரொம்பவுமே மாஸ் மார்க்கெட்டுக்கு ஏற்ற மாதிரி ஒரு அஃபோர்டபுளான ஒரு ப்ரைஸ் டேக்ல அந்த தாரோட அதே லெஜெண்டரி ஆஃப் ரோட் கேப்பபிலிட்டிஸோட ஃபங்க்ஷனலான ரக்கடான ஒரு லைஃப் ஸ்டைல் வெஹிக்கிள் வேணும் உங்களுக்கு அப்படின்னா மார்க்கெட்டில் வேறு ஆப்ஷனே இல்லை. இது ஒரே ஒரு சாய்ஸ் தான் உங்களுக்கு வந்து சென்சிபிளான சாய்ஸாக இருக்கிறோம். ஸோ அதை தாண்டி வந்துட்டு இந்த ப்ரைட் ஆஃப் ஓனிங் அ தார் அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்கு. அது வந்து கொஞ்சம் கூட குறைவே இல்லை. ஸோ வீட்டில் நம்ம ஒரு தார் வச்சிருக்கிறது கிட்டத்தட்ட ஒரு யானை வச்சிருக்கிற மாதிரி. ஸோ அதில் ஒரு ப்ரைடும் ஒரு மெஜஸ்டியும் வந்து கலந்துருக்குது. ஸோ இந்த ப்ரைஸ் டேகுக்கு இன்னுமே ஜஸ்டிஃபைபிளாக எல்லாருக்கும் ரீச் ஆகிற மாதிரி ஒரு ஆஃபரிங்காகவே மஹிந்திரா தரப்புல இருந்திருக்கு. ஹோப் இந்த வீடியோவில் தார் ரியர் வீல் டிரைவை பற்றி நம்ம இன்டெப்த்தாக பார்த்துருந்தோம். இன்னும் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸோடு உங்களை சீக்கிரம் வந்து சந்திக்கிறோம். அது வரைக்கும் டிரைவ் சேஃப் அண்ட் டிரைவ் ரெஸ்பான்சிபிலிட்டி.